ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிரைடல் வேனிட்டி டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வேனிட்டியில் என்னென்னலாம் கேரி பண்ணிட்டு போவேன் அண்ட் அந்த ட்ராலியில் என்னென்னலாம் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நான் அதை வந்து இன்னைக்கு ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த ஃபுல் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ. ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், இதுதான் வந்து என்னோட பிரைடல் வேனிட்டி. ஸோ வேனிட்டின்னு சொல்றதை விட பிரைடல் ட்ராலி அப்படின்னு சொல்லலாம். வேனிட்டின்றது ஒரு டைனியாக கொஞ்சமாக இருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் பத்தாது. ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து ஒரு ட்ராலியாக மாற்றி அதில் வந்து கம்பார்ட்மெண்ட்டாக என்னோட திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ட்ராலி ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. நான் வந்து இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஏர் அக்சசரிஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பக்கம் வந்து ஜிப் இருக்கும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஜிப் இருக்கிறதுனால அந்த ஏர் அக்சசரிஸ்லாம் எதுவும் ஃபால் ஆகாமல் கீழே விழாமல் இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து ஜிப் இல்லைன்றதுனால நான் இந்த மாதிரி வந்து பவுச்சாக வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது. இதோட ட்ராலி ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சஸ் எல்லாமே நான் வந்துட்டு நியர்பை ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஆன்லைனில் வந்து நான் நிறைய தேடி பார்த்தேன், எனக்கு பெருசாக அது கிடைக்கல. எல்லாமே வந்து நான் இந்த சரவணா ஸ்டோர்ஸ் போகிறப்போ அண்ட் பாடி இந்த மாதிரி விசிட் பண்ணும் போது வாங்கினது தான் இந்த பவுச் எல்லாமே. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னும் போது நான் எங்கேயாவது ஆன்லைனில் கிடைச்சுன்னா நான் கண்டிப்பாக லிங்க் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் தான் வந்துட்டு என்னோட பேஸ் எல்லாமே வேஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் இந்த பவுச்சில் வச்சுருக்கேன். லைக் மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும் அண்ட் காம்பேக்ட் கன்சீலர் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இந்த பவுச்சில் இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறது இந்த பவுச் தான் இருக்கும் பிரைடலுக்கு. அண்ட் தென் வந்து செகண்ட் பவுச். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஸ் அண்ட் கான்டோர் ப்ளஷ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இந்த பவுச்சில் வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து 3 பேலட் ஆஃப் ஹைலைட்டர், ப்ளஷ், கான்டோர் இருக்குது, ஐ ஷேடோ, இந்த மாதிரி பேலட் எல்லாமே நான் இந்த பவுச்சில் கேரி பண்ணிப்பேன். அண்ட் அதில் வந்துட்டு பவுடருமே இதில் வந்து நான் செட்டிங் பவுடர், ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இந்த மாதிரியும் இதில் நான் வந்து வச்சுருக்கேன். இன்னொரு பார்ட் அந்த பிங்க் பவுச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின். ஏன்னா வந்து இதில் கம்ப்ளீட்டாக ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஃபேஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர், கலர் கரெக்டர் இதெல்லாம் வந்து நான் இதில் கேரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து தனியாக ரொம்ப சேஃபாக இருக்கணும் இல்லையா, அதனால எல்லாமே வந்து கிளாஸில் வந்துருக்கு. அந்த கிளாஸ் பாட்டில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஐஸ், லிப்ஸுக்கு தேவையான லைனர், லிப் லைனர்ஸ், லிப்ஸ்டிக்ஸு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இது மட்டும் இவ்வளோண்டு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் இந்த பேலட்லேயே பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் பேலட்டுமே வச்சுருப்பேன் நான். ஸோ கண்டிப்பாக இது மட்டும் பத்தாது, ஏன்னா பிரைட்ஸ்க்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடுவோம். ஸோ அதனால நான் பேலட்டும் வச்சுருக்கேன், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிந்தி பவுச். ஸோ எனக்கு இந்த வேனிட்டிலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு பவுச்னா வந்து இந்த பிந்தி பவுச் தான். இப்போதைக்கு நான் வந்து கம்மியாக தான் வந்து அஃபோர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு அதே மாதிரி என் வேனிட்டியில் இருக்கிறது இது மட்டும் தான். இதை தவிர்த்து நான் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா நான் அப்பப்போ தேவையானது இப்போ நான் வந்து ரீசெண்டாக எடுத்துகிட்டு போகிறது வந்து இதுதான். ஸோ இதை தவிர்த்தும் எனக்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதில் இருக்கிறது இவ்வளோ தான். ஸோ பிந்தி பவுச் இது. ஸோ சின்னஸ்லேருந்து பெருசு வரைக்கும் அண்ட் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் பிந்தி இந்த மாதிரி இருக்கு. என்னோட ஃபேவரட் இது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ ஷேடோ பவுச். ஸோ இதுவுமே என்னோட ஃபேவரட். இதில் வந்து ஒரு 6 பேலட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு 2-3 கலர் தான் எப்படி யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சாரி நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்துட்டு லிப்க்கு தேவையான பவுச், இது வந்து ஐஸ்க்கு தேவையான பவுச். ஸோ ரெண்டுமே வந்து நான் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து லேஷ் க்ளூ இதெல்லாம் வந்து இதில் இருக்கு. அண்ட் இது மெயின் ஹீரோ ஆஃப் தி மேக்கப் வந்து ப்ரஷ் கிட் தான். ஸோ ப்ரஷ் கிட் வந்து எனக்கு இது ரொம்ப கம்மி. இதை விட 2 பவுச் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நான் இதில் வந்து கேரி பண்ணிட்டு போக மாட்டேன். தேவையானது மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போவேன். அந்த டைப்பில் வந்து இது வந்து எனக்கு தேவையான ஒரு 4-5 ப்ரஷ் தான் நான் யூஸே பண்ணுவேன்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரஷஸ் எல்லாம் நான் இதில் கேரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மேக்கப் சைடு வந்து அவ்வளோதான். நான் வந்து தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன், ரொம்பவும் கேரி பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் மோஸ்ட்டாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், வெயிட் என்னால் வந்து தனியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னால் வெயிட்டை வந்து கேரி பண்ண முடியாதுன்றதுனால நான் வந்து அப்படியே கம்மி பண்ணிட்டேன். எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து நம்ம எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இதுதான் இப்போதைக்கு இருக்குது. பட் இதை தாண்டி நிறைய நான் வச்சுருக்கேன். ஸோ ஐ மீன் அது ஒரு குட்டி வேனிட்டி மாதிரியும் இருக்குது. அதுக்கு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜிப் இருக்கும். ஸோ ஜிப் இருக்கட்டால நான் வந்து இந்த பக்கம் ஆர்எஸ் சரிகளாக இந்த பக்கம் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஜிப்ல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு எனக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிரர் இருக்கு. ஸோ மிரர் வச்சிருக்கேன். அண்ட் வந்துட்டு இது வந்து சம்திங் வாட்டர் ஸ்ப்ரேன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பின்னு யூ பின்ஸ் எல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து நான் இங்கே வச்சிருக்கேன். அண்ட் ஒரு ஹெட் பேண்டு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி நான் ப்ரைடுக்கு ரொம்ப ஹேர் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நான் இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே எக்ஸ்ட்ரா பின் யூ பின்ஸ் தான். சரி, நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா கேரி பண்ணுவேன். அங்கே போயிட்டு இல்லை அப்படின்ட்டு நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? அதனால நான் வந்து ஆல்வேஸ் ஐ கேரி எக்ஸ்ட்ரா யூ பின்ஸ்லாம் பாபி பின்ஸ்லாம் நான் எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக கேரி பண்ணுறது தான். ஸோ திஸ் இஸ் ரெகுலர். அண்ட் இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இங்கே வேறு இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா வியூ பின்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பின்ஸ் இருக்கும். ஏன்னா எப்போவுமே நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்றதுனால பாருங்க எவ்வளோ இன்னும் இருக்குது, எடுத்துகிட்டே இருக்கலாம் போல். ஸோ பென் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம ஃப்ளார்ஸ்லாம் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து தைச்சிடுவோம். ஸோ போட்டு ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற பின் இது வந்துட்டு நான் ஐ திங்க் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி எல்லா சைஸ் ஆஃப் பின்ஸுமே நமக்கு கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி எப்படி சொல்கிறது டைனி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் ஈஸியாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் ஸ்டிச் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக த்ரெட் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பவுச்சில் வந்துட்டு ரேசார்ஸ்லாம் வச்சுருப்பேன், பட் ஏதோ கலைஞ்சி போய் கிடக்கு. ஒரே ஒரு ரேசார் தான் இருக்குது, மற்றெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரெட்டு ரேசார்ஸ் ரிப்பன் ஏதோ வச்சுருக்கேன், ஏன்னு எனக்கே தெரியல. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறோம். ஐ திங்க் ட்ரையர் எல்லாம் வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்காக வெளியே எடுத்துருவேன். ஸோ இதுதான். ஸோ இது வந்து ஜங்ஷன் பாக்ஸ் எப்பவுமே என்கிட்ட இருக்கும். ஏன்னா வந்துட்டு வெளியே போகிறப்ப பிரைடல் பிளேஸ்க்கு போகிறப்ப வந்துட்டு அங்கே ப்ளக் வந்து எங்கேயோ இருக்கும். ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா மண்டபத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வச்சுருப்பானுங்க ப்ளக். சம்டைம்ஸ் ப்ளக் இருக்காது, வெளியே இருக்க ப்ளக்ல தான் நான் கனெக்ட் பண்ணிப்பேன். ஸோ அந்த டைமில் மஹாலில் போயிட்டு நம்மளால வந்து ஃபங்க்ஷன் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்க முடியாது, இல்லை எனக்கு இங்கே ப்ளக் இல்லை அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால ஐ வில் ஆல்வேஸ் கேரி ஜங்ஷன் பாக்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய ஒயர் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் 2 கேரி பண்ணுவேன், இன்னைக்கு ஏதோ 1 தான் வச்சிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கர்லர் இருக்கு. கர்லர் நான் வந்து 2 வச்சிருப்பேன். ஒன்று வந்து ஐகானிக்கோடது, இன்னொன்று வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு பிராண்டோடது. அண்ட் கிரிம்பர் இருக்கு, இது இருக்கு பாருங்க. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கர்லர் வச்சிருக்கேன். மேபி எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு வந்து மேபி அசிஸ்டிங்க்கு வராங்கன்னா நான் ஒரு கலர் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு கலர் தேவை அப்படின்னும் போது அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த த்ரெட் வந்து எப்பவுமே கேரி பண்ணுவீங்க. ஏன்னா வந்துட்டு இந்த நெத்தி சுட்டியா இருக்கட்டும், இல்லை அந்த ஜடையில வைக்கிற அந்த பில்லை அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு இந்த நூல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது ஆக்சுவலி வந்து நான் என்னோட ரிலேஷன் வீட்டில் வந்துட்டு நூல் வந்து அவங்களே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன், காசு கொடுத்து வாங்கல. அண்ட் ஜவுரி இருக்கு. ஸோ ஜவுரி வந்து இன்னொரு பேர் ஆஃப் ஜவுரி வைக்கணும் ஆக்சுவலி. ஸோ ஒன்று தான் இருக்கு, ஒன்று வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதை வந்து ரீலோட் பண்ண போறேன் நான் இப்போ. இதெல்லாம் வந்து லாஸ்ட் பிரைட் போயிட்டு வந்தப்போ வச்சது இதெல்லாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்டு அப்படின்னா வந்து இந்த ஜடை இருக்கும் இல்லையா, ஸோ பின்னல் ஜடை வைப்போம் இல்லையா. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த நெட் போட்டு நாங்கள் கவர் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போதான் கலையாமல் சூப்பர் லுக் வந்து செம்மையாக இருக்கும்ன்றதுக்காக இது ஃபுல்லாகவே நெட் இருக்கும்.
அண்ட் இது என்ன கவரா குப்பையா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது 3மே வந்து ஏர் எக்ஸ்டென்ஷன். ஸோ யூஸ் பண்ண ஏர் எக்ஸ்டென்ஷன்ஸ். நான் எப்பவுமே தூக்கி போட்டுற மாட்டேன். இதை வந்து நான் வச்சுப்பேன். ஏன்னா வந்து மெஸ்ஸி பிரைடுக்குலாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ மெஸ்ஸி பிரைடு இல்லை வேற ஏதாவது வந்து பன் மாதிரி கேட்குறாங்க அப்படின்னும் போது இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிப்பை. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோம் இருக்கு. கோம்லாம் நான் ஆக்சுவலி ஒரு பவுச்சில் போட்டு வச்சிருப்பேன், இப்போ கலைஞ்சிருக்கு, சாரி. அண்ட் இது பாருங்க, இதெல்லாம் பன்னு அந்த ஏர் அக்சசரிஸ்லாம் வச்சிருக்கேன். ஸோ கோம் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, 2 டைல் கோம் அண்ட் வந்துட்டு ஒரு இது வந்து 2 வந்து சிக்கு எடுக்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு இங்கே பாருங்க, ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா பின்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா பின் பட்லாம் இருக்கு. சப்போஸ் இந்த வந்து ஹைஸ்ல ஏதாவது உங்களுக்கு இச்சிங் இருக்குன்னா பட்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஹேர் டோனட் இருக்கு. ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இருக்கும், பட் இப்போதைக்கு இல்லை. இது வந்து டாப் ஷைனிங், இது வந்து செட்டிங், இதுவுமே செட்டிங். இது வந்துட்டு கிரே ஹேருக்காக. ஸோ இதெல்லாம் அவ்வளோதான். க்ரொக்கடைல் கிளிப்ஸ் இருக்கு. ஸோ க்ரொக்கடைல் கிளிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பஃப்லாம் வைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுவுமே டோனட் பவுச் தான். அண்ட் தென் டிஷ்யூ இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரஷ் ஸ்டாண்டு. ஸோ ப்ரஷ் பவுச் காட்டினேன் இல்லையா, ஸோ போன உடனே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். ப்ரஷ்லாம் வந்து இதில் போட்டு வச்சுட்டு நான் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஒர்க். அதுக்காக தான் இது. அண்ட் இந்த ஓசிஸோட பஃப் பவுடர் இருக்கு. அண்ட் மெயின் பாக்ஸே இதுதான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டைப்பட்டி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ். இது வந்து கீழே தான் விழுந்துரும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சிருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இங்கே பின்னு, இங்கே வந்து யூ பின், இங்கே வந்துட்டு ரப்பர் பேண்ட், இங்கே வந்துட்டு ஸ்லைடு, அண்ட் இங்கே வந்துட்டு அகெயின் ஒரு ரப்பர் பேண்ட் பேக்கெட். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து கம்பார்ட்மெண்ட்டாக வச்சோன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நான் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், ஸ்பீடாக அண்ட் வேலை வந்து ஸ்பீடாக போகும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ இதை விட பெரிய பாக்ஸ் வச்சுருந்தேன். இங்கே வந்துட்டு எனக்கு வச்சா ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால குட்டி பாக்ஸ்க்கு மாற்றிட்டேன். ஐ திங்க் இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் கூட நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். தட்ஸ் இட். என்னோட வேனிட்டி டூர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவ்வளவுதான். நான் வந்து திங்ஸ் வந்து ஒரு பிரைடல் போறேன்னா கேரி பண்ணிட்டு போவேன். அதுதான் தட் ஒரு 2-3 பிரைட்ஸ் எனக்கு கண்டினியூவா இருக்காங்க அப்படின்னும் போது, இன்கேஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னும் போது ஐ கேரி மோர் தேன் திஸ். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவான ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஏர் டூல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரி பண்ணிட்டு போவேன். பட் அதுவுமே இந்த ரேஞ்சில் தான் இருக்குமே தவிர்த்து இதை விட புது ப்ராடக்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இவ்வளோதான் இப்போதைக்கு நான் கேரி பண்ணிட்டு போகிறது இதுதான். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாவது உங்களுக்கு லிங்க் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்ப்பேன். பாய்.